ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால், மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான, அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை, அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும், இது மீனராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது, சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள். கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக, அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது, அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது, அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி, போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு, இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும், அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும், அந்த வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா 12ஆம் தேதியே அவளது உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம்.
இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா. துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். தனித்திருக்கிறார். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் நல்ல பல மாற்றங்கள் இருக்குது. அதாவது பொதுவாகவே நாங்கள் குரு இந்த மாதம் மாறுறத பெரிய விஷயமாக சொல்லிட்டு இருப்போம். அதை தவிர பொதுவாகவே பார்த்தேனால் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகிறதோ அதை வச்சு தான் பலன்கள் சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன்னா துர்கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி அடையும். அதுவும் 3ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. சுக்கிர பகவானும் சரி, அதாவது சுக்கிர பகவான் 25/4/2024 மேஷத்துக்கு போய்டுறார். சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு சுக்கிரன், அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனை அமையும். வீடு விற்கணும் வாங்கணும்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது லேண்டு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது.
இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் இந்த இது அட்வொகேட்ஸு, ஜஸ்டிஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக இந்த இந்த கீழ்த்தட்டு மக்கள், இந்த வேலை செய்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு ரெவல்யூஷனரி ஒர்க்கிங் வந்து இந்த எம்ப்ளாய்டு ஏரியாஸில் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடம்ன்றது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடியதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா செவ்வாய் அதாவது சுக்கிர பகவான் வந்து 4ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் 6, 8 அதிபதிகள் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் இண்டஸ்ட்ரியல், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்சூரன்ஸு, ஷேரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம காலம் வரும். அதாவது பொதுவாகவே இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில நாட்களில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது என்னென்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 18/4/2024 20/4/2021 அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே பார்த்தாலே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுக்கு. அதாவது சித்திரை மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும், 4ஆம் இடம் வலுத்து போகிறதும், சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே வந்து கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது, திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா கேத்து பகவான் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது, அதாவது சனி பகவானுக்கு போய் எழுதீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய தாக்கம், அதற்கு பிறகு புத பகவானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பச்சை வர்ண துணி தானம் கொடுக்கறது, அதாவது வஸ்திர தானம் பச்சை வர்ணமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.